சார் வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தியோட கண்காட்சி மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அதில் வந்து யாருமே இந்த படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே அந்தளவுக்கு பெருசாக பில்டப் கொடுக்காம தான் பேசின எல்லாருமே, டேரக்டர் உட்பட. அவங்க வந்து படம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. இவங்க வந்து அந்த ஹைப் ஏற்றக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஆனால் இவங்க வந்து இந்த விஜய் சார் படம் வர்ற அடுத்த நாளே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதாலேயே இந்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. 2 விதம் நீங்கள் சொல்கிறதுல ஒன்று வந்து ஐப் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா நீங்கள் சமீபமாக ஐப் கொடுத்த படங்களுடைய நிலைமைலாம் என்ன ஆச்சுன்னு தெரியும் நமக்கு. வந்து நீங்கள் ஐப் கொடுக்காமல் வந்து கண்டென்ட் நல்லா இருந்து அந்த கொண்டாடின படங்கள்லாம் என்னன்னு தெரியும். பராசக்தி படத்துடைய கதை என்னன்னு ஏறக்குறைய தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வந்து 60கள் நடந்த ஒரு இந்தி போராட்டத்தினுடைய பின்னணியாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ள ஒரு படம். இந்த வள்ளுவர் கோட்டத்தில் கண்காட்சி இன்னைக்கு வீடியோ பஸ் சனிக்கிழமையா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த கண்காட்சி இருக்குது. வந்து அதில் பார்த்தீங்கன்னா பராசக்தி ஓடின தியேட்டரு, அது கலைஞர் அரங்கம், அவருடைய போஸ்டரு, அந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட காரு, இது மாதிரியான அந்த 60களில் இந்தி போராட்டத்தப்போ என்ன நடந்தது, இந்த மாதிரி சம்பவங்களை வந்து அங்கே வந்து காட்சி பொருளாக வச்சுருக்காங்க. போய் பார்க்குறவங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விழாவில் பேசுனவங்க ரொம்ப சேஃப்டியாக பேசினாங்க. சிவகார்த்திகெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசியிருந்தார். அதில் அவர் பேசும்போதே இடையில கவுண்டர்லாம் வேறு கொடுத்தார். வந்து இதோட ஜெயம் ரவியை புகழ்ந்து பேசிட்டு, அப்புறம் ரவியை புகழ்ந்து பேசிட்டு, இவர் வந்து பேசாமல் போன சிவகார்த்திகேயன் தலைப்பு நான் யூடியூப்ல வச்சிருவாங்கன்ற அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பு அவருக்கு நடந்திருக்கும் போது. ஆனா அதே வேளையில் எல்லாரும் வந்து நீங்க படம் பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியணும். ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எடுத்தது வந்து ஒரு பூனை. ஆனா பொதுவா சொல்றேன், இவங்களை சொல்ல, எடுத்தது ஒரு பூனை. ஆனா மார்க்கெட்ல வந்து சினிமா மார்க்கெட்ல வந்து ரசிகர் முன்னாடி வந்து இது யானை, அதுவும் ஆப்பிரிக்க யானை, இது வந்து தலைகீழா நடக்கும், இது வந்து தலைகீழ நின்று தண்ணி குடிக்கும், இதை வந்து நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தும்பிக்கையில வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கும், இந்த ரேஞ்சில் சொன்ன உடனே அவனும் அதை நம்பி 200 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி வந்து பார்த்த உடனே அது பூனையை விட சின்னது எலி அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் வெளியே வந்து இந்த மைக் முன்னாடி கதறிட்டு போறானுங்க. ஆனா கதறனவெல்லாம் பிடிடாடி, அவன்லாம் வாட்ச் பண்றான், அவன்லாம் நோட் பண்ண, அவன்லாம் மார்க் பண்ண, அவனை தூக்கு, அப்புறம் வந்து தியேட்டருக்கு வெளியே போய் ரிவ்யூ கொடுங்க, அப்புறம் அண்ணாண்ட போய் ஊர் எல்லைக்கு அப்புறம் போய் ரிவ்யூ பேசுங்க. இப்படிலாம் நீங்க எடுக்கிற படத்தை வந்து ஒழுங்கா நீங்க வந்து ப்ரொமோஷனை கரெக்டா சொல்லிட்டு போனா பிரச்சனை இல்லை. பண்றது பூரா பில்டப். நீங்க ஆக்கிற ரசிகர் வந்து ஏமாத்துறாங்க. அந்த ஏமாத்தப்படுறதை அவன் உணர்ந்த பிறகு அந்த வெறுப்பை வந்து எங்க கக்குவான் வந்து. இப்ப நீங்க அங்க மைக்கு போடாதீங்க, கேமரா வைக்காதீங்கன்னா அவங்க கையில செல்போன் இருக்குல்ல, அதுல அவன் கக்கிட்டு போறான், வந்து கோவத்தை வெளிப்படுத்திட்டு போறான். இதனால்தான் இந்த பராசக்தி பட டீம் ரொம்ப ஜாக்கிரதையா, இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். வாங்க சாமி, இதான் கதை, இதான் கண்டென்ட், நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலன்னா விடுங்க, கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு ரஞ்சிக்கு சூப்பர்.